அனைவருக்கும் அன்பு வணக்கம். தி வீக்லி பஞ்ச் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. கடந்த வாரம் ஒரு மிகப்பெரிய குழப்ப வாரமாக இருந்திருக்கின்றது. என்ன குழப்பம் அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது கூட்டணிகள்லாம் ஒரு மாதிரி அமைந்து விட்டது. தாவேகாவும் சொல்லிட்டாங்க, நாங்கள் திமுக பாஜக 2 பேரோடையும் போக மாட்டோம், அவங்க தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு. நீ பாட்டு குழப்பம் குழப்பின்னுக்கிறியா அப்படின்லாம் கேட்காதீங்க. இப்போ தான் குழப்பம் ஆரம்பித்திருக்கின்றது. இந்த அணிகள்லாம் செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு எலெக்ஷன் நெருங்க நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுப்பீங்க. யார் யாருக்காக குரல் கொடுக்குறாங்க, யாரை எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க, உள்ளுக்குள்ளே இருந்தே உள்குத்து மாதிரி ஏதாவது பண்ணுறாங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆரம்பிச்சிருக்கு. அதையெல்லாம் தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அப்போ தான் இந்த குழப்பம் இல்லாமல் நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும் நண்பர்களே. ரைட், முதல்ல அண்ணன் திருமா அவர்கள் அவர் நக்சலைட்டுகளை தோழர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. சமீபத்தில் ஒரு விழாவில் கலந்து கொண்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நக்சலைட்டுகள்லாம் பாருங்க, அவங்க கார்பரேட்டுகளை எதிர்த்து போராடுகிறார்கள், அதாவது மண்ணின் மைந்தர்கள், சன்ஸ் ஆஃப் த சாயில் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க ஆயுதம் ஏந்துவது சொந்த லாபத்துக்காக கிடையாது, அந்த காடுகளை பாதுகாக்க வேண்டும், அதுக்கப்புறமா இயற்கை வளங்கள், ஆமாம் அதெல்லாம் பாதுகாக்க வேண்டும், அதுக்காகத்தான் அவங்க நக்சல்வாதிகளாக மாறினார்கள் அப்படின்னு பெரிய போராட்டம் சூட்டியிருக்கின்றார். இல்லை, வழக்கமாக இந்த டோலர்ஸ் தான் இப்படி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்ப்போம். ஆனால் இவர் அவங்கள விட ஒரு படி மேலேயே போயிட்டு நக்சலைட்டுகளுக்கு இப்படி ஒரு ஆதரவை தெரிவித்து கொண்டிருக்கின்றார். சரி, இதில் என்ன குழப்பம் வந்தது அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். இந்த நக்சல்வாதிகள் கார்பரேட்டுகளை எதிர்த்து போராடுகின்றார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு அண்ணன், சரியா? ரைட்டு. அப்போ இந்த கார்பரேட்டுகள்னா யாரு? அம்பானி, அதானி, இது 2 மட்டும்தான் இந்தியாவில் கார்பரேட்டா? தமிழகத்தில் எத்தனை கார்பரேட் நிறுவனங்கள் இருக்கின்றன? அதில் தமிழகத்தை சார்ந்தவர்கள் எத்தனை கார்பரேட் நிறுவனங்களை நடத்தி வருகின்றார்கள்? கூட்டணி கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கூட்டணியில் தலைமை வகிக்கின்ற திமுக, அந்த திமுகவில் இருக்கின்ற எத்தனை பேர் கார்பரேட் நிறுவனங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள்? இன்றைக்கி பள்ளிக்கூடம், காலேஜு அப்படின்றதெல்லாம் கூட கிட்டத்தட்ட ஒரு கார்பரேட் நிறுவனம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு செயின் ஆஃப் ஸ்கூல்ஸ், செயின் ஆஃப் காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னும் போது கார்பரேட் மாநிலம் தான் அது இயங்குகின்றது. அதுக்கப்புறம் தொழிற்சாலை, எந்த தொழிற்சாலை எடுத்தாலும் அது கார்பரேட்டு தான். இது என்ன குடிசை தொழில் நான் சொல்ல முடியும்? அப்போ உதாரணத்துக்கு இந்த மதுபானம் தயாரிப்பது அப்படின்னா அதுவும் கார்பரேட் நிறுவனம் தான். குடிசை தொழிலில் யாரும் அப்படிலாம் தயாரிச்சிங்கன்னா உள்ளே கொண்டு போய் வச்சிருவாங்க. அது சட்ட விரோதம், அப்படிலாம் பண்ணக்கூடாது. லைசன்ஸ் வாங்கி ஒரு கம்பெனி ஆரம்பித்து பெரிய அளவில் தயாரித்து அப்படியே அரசாங்கத்துக்கு சப்ளை பண்ணணும். இது கார்பரேட் நிறுவனம். அதுக்கப்புறம் அந்த படம் எடுக்கின்ற நிறுவனங்கள் இதெல்லாமும் கார்பரேட் நிறுவனங்கள் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி, பெரிய ஹோட்டல் செயின்லாம் நடத்துகிறாங்க இல்லையா, அதுவும் கார்பரேட் நிறுவனங்கள் தான். அதுக்கப்புறமா இந்த கார் தயாரிக்கிறது, ஃபோன் தயாரிக்கிறது, டிவி தயாரிக்கிறது, இது எல்லாமே கார்பரேட் நிறுவனங்கள் தான். இந்த சின்ன லெவலில் நம்ம அந்த குடிசையில் உட்காந்து இந்த முறுக்கு, கமரக்கட்டு இதெல்லாம் செஞ்சு ஒரு சின்ன கவரில் போட்டு அந்த ஒரு டிவிஎஸ் 50 அப்படியே அந்த வண்டியை சுற்றி பெருசாக கட்டின்னு ஒரு உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்த ஒருத்தர் கொண்டு போய் கடைக்கடையாக போட்டு வருவார் இல்லையா, அதை ஒன்றா நம்ம கார்பரேட் நிறுவனம்னு சொல்ல முடியாது. மற்றபடி எல்லாமே கார்பரேட் நிறுவனங்கள் தான். அப்போ எல்லாத்தையும் எதிர்த்து போராடுறது அப்படின்னு ஆரம்பிச்சா அப்புறம் இங்கே என்ன பண்ணுறது? ஒருவேளை நாத்தாக்கா அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாரோ, எல்லாரும் ஆடு மாடு மேய்ச்சின்னு போங்க, அதுலேருந்து பால் வரும், அதில் பாலடை கட்டி அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து உலகம் ஃபுல்லாக விற்றுட்டு வாங்க, இந்த ஒரு எக்கானமிக்கு திரும்பணும் அப்படின்னு நினைக்கிறாரு அண்ணன் திருமா அவர்கள். கார்பரேட்டை எதிர்த்து போராடுகின்றார்கள் அப்படின்னா எதுக்காக போராடுகின்றார்கள்? அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாரா? இல்லை கார்பரேட்டுகளை ஒட்டுமொத்தமாக எதிர்க்க வேண்டும் அப்படின்னா அப்போ தமிழ்நாட்டில் இனிமேல் கார்பரேட்டுகளே இருக்கக்கூடாது, இதுதான் எங்களது கொள்கை அப்படின்னாது ஒரு வார்த்தை அண்ணன் அவர்களை சொல்லுங்க. இப்போ புரியுதுங்களா எவ்வளோ குழப்பம் இருக்குது இதில் அப்படின்னு? அவர் பாட்டுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டார், கார்பரேட்டுகளை எதிர்த்து போராடுகின்றார்கள் அப்படின்னு. அப்போது இங்கே இருக்கிற கார்பரேட்டுகளை எதிர்த்து போராட வேண்டுமா வேண்டாமா? போராட வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஏன் அண்ணன் இன்னும் போராடாமல் இருக்கார்? போராடக்கூடாது அப்படின்னா அப்போ என்ன, அவங்க பண்ணால் மட்டும் கரெக்டு, ஆனால் இங்கே போராடக்கூடாது அப்படின்னு சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? தெளிவாக இருந்தேங்க. இவன் வீடியோ பார்த்த உடனே அப்படியே குழப்பத்தோட உச்சிக்கே போயிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், இதுக்கு மேலே இன்னும் நிறைய குழப்பம் வரப்போகுது. அடுத்தது கம்யூனிஸ்ட் டோலர். பாருங்கள், திருமா அவர்களும் திமுக கூட்டணியில் தான் இருக்கார், டோலர்களும் இன்னும் இது வரைக்கும் அந்த கூட்டணியில் தான் இருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, திமுக அந்த கட்சியானது ஒரு ரீஜினல் பூர்ஜுவா
அதாவது இந்த முதலாளித்துவ கொள்கைகளை உடைய முதலாளித்துவத்தை ஆதரிக்கின்ற ஒரு மாநில கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. சரி, ஏதோ இப்போதான் அந்த 4 வருஷம் ஆகிப்போச்சு, 5வது வருஷத்தில் போயின்னுக்கிறாங்க, அந்த எலெக்ஷன் வரப்போது, அந்த பேச்சுவார்த்தைகள் அதிகமான சீட்டு, ஏன்னா அதுவும் சொல்லியிருக்காரு அந்த பத்திரிகைக்கு கொடுத்த பேட்டியில், இந்த தடவை அதிகமான சீட்டுகளை கேட்போன்னு வேற சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கான ஒரு கருத்தாலாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. ஏன்னா அந்த டோலர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு, அண்ணா அவர்கள் காலத்திலிருந்தே திமுக இப்படித்தான் இருந்திருக்கின்றது, அவங்க மாறவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். கூடவே இன்னொரு விஷயமும் சொன்னார், எல்லாமும் எல்லாருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க, இதுதான் திராவிட மாடல்னு சொல்கிறாங்க, ஆனால் இது நிறைவேறி இருக்கின்றதா அப்படின்னு வேற கேட்டிருக்காரு. நிறைவேறலையா? அப்போ திராவிட மாடல் ஆட்சியில் எல்லாருக்கும் எல்லாமும் சமமாக கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பொய்யா கோபால்? இப்படித்தான் நாம் கேட்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இங்கே கூட இருக்கவங்களே இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் சொல்லிட்டார், இதை பாருங்க, அவங்களுடைய கொள்கை வேறு, எங்களுடைய கொள்கை வேறு, அதுக்காக எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுட்டு போனோம்னு சொல்ல முடியாது. நல்ல விஷயங்கள் நடக்கும்போது பாராட்டுறோம், மற்றபடி மற்ற விஷயங்களை சுட்டி காட்டுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது எனக்கு வந்த குழப்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கார்பரேட்டுகளுக்கு முதலாளித்துவத்துக்கு ஆதரவான கொள்கைகள் திமுகன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் ஏன் அவங்களோட போய் இவங்க கூட்டணியில் இருக்காங்கன்னா அந்த குழப்பத்துக்கு ஒரு விடை கொடுத்துருக்காரு. ஆனால் அதுதான் பெரிய குழப்பமாயிடுச்சு. அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, இந்த காலகட்டத்தில் ஒரு செக்யூலர் கட்சி அது கட்டாயமாக தேவை, அப்போ தான் பாஜகவை உள்ள வர விட முடியாமல் செய்யும் அப்படின்னு இருக்கார். கரெக்ட், இன்னைக்கு எல்லாத்தையும் செஞ்சு விட்டு அது பாருங்க பாஜக உள்ள வந்துடும் இப்படியே சொல்லிட்டு போக வேண்டியதுதான். கொள்கையை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுடலாம், கேட்டால் பாஜக உள்ளே வந்துருங்க. அப்போ கொள்கை முக்கியமா என்ன முக்கியம் கேட்டால் அதெல்லாம் இல்லை, பாஜக உள்ளே வரக்கூடாது. இன்னைக்கு அதுதான் எல்லாருக்குமே ஒரு கொள்கை ஆகிவிட்டது. சரி, இதில் என்ன குழப்பம், அவர் தான் விளக்கம் கொடுத்துட்டாரு அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ சொல்கிறேன், பாஜக இந்த கட்சி எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? திமுக எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? திமுக ஆரம்பித்த காலகட்டத்தில், அண்ணா அவர்கள் திமுக கழகத்தை உருவாக்கிய காலகட்டத்தில், இந்த தமிழகத்தில் அன்னைக்கு இருந்த மெட்ராஸ் மாநிலத்தில் பாஜகவோ இல்லை அதுக்கு முந்தைய அவதாரமோ எங்கேயாவது இருந்ததா? அதற்கான ஒரு பெரிய வரவேற்பு இங்கே இருந்ததா? யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு கட்சியே கிடையாது, அதுக்கு ஆதரவாளர்களும் இங்கே கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பெரும்பான்மை பலம் பெற்று இருந்தது, அதுக்கப்புறம் கம்யூனிஸ்டுகள் இருந்தாங்க. கம்யூனிஸ்டுகள் அப்போ நிறைய பலம் பெற்று இருந்தார்கள், நிறைய எம்எல்ஏக்களை வச்சுருந்தாங்க. இப்போ மாதிரிலாம் கிடையாது. அதுக்கப்புறம் ராஜாஜி அவர்களுடைய சுதந்திரா கட்சி வருகின்றது. இப்படிப்பட்ட கட்சிகள், நீதி கட்சி அதை மறந்துட்டோமே. ஸோ இந்த மாதிரி கட்சிகள் தான் இருந்தனே தவிர பாஜக அதனுடைய முந்தைய அவதாரம் இங்கே பெரிய கட்சி, அவங்க உள்ளே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் அண்ணா அவர்கள் காலகட்டத்தில் இடமே கிடையாது. அப்போது அண்ணா அவர்கள் காலகட்டத்திலிருந்தே இந்த கட்சி இப்படித்தான் இருக்குது அப்படின்னு சொன்னால், அன்னிலேருந்து இன்னி வரைக்கும், அதாவது பாஜக இங்கே ஒரு பொட்டன் ஃபோர்ஸாக வராத காலகட்டத்திலே நீங்கள் போய் கூட்டணி வச்சுக்கினீங்களே, முதலாளித்துவத்தை ஆதரிக்கின்ற கட்சி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட போய் சேர்ந்து நிற்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் என்னத்தை சொல்கிறதுங்க? ஒன்று சொல்லலாம், அனிமல் ஃபார்ம் இந்த புத்தகம் தமிழில் கூட மொழிபெயர்க்கப்பட்டு வந்துள்ளது நண்பர்களே, ஜார்ஜ் ஆர்வெல் எழுதினது. அதாவது ஒரு விலங்கு பண்ணை, அதில் ஏராளமான விலங்குகள் இருக்கும். விலங்குகள்னால் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ், இந்த பன்றிகள், ஆடுகள், மாடுகள், வாத்துகள், கோழிகள், குதிரைகள், இந்த மாதிரிலாம் இருக்கும். இவங்கெல்லாம் மனிதன் நம்மை அடக்குமுறைக்கு உள்ளாக்குகிறான், நம்ம உழைப்பை சுரண்டி அவன் கொழுத்துனுகிறான், அதனால் அவனை எதிர்த்து புரட்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விலங்குகளெல்லாம் புரட்சி செய்து மனுஷனை அடிச்சு துரத்திட்டு அவங்க ஒரு சமதர்ம சமுதாயத்தை கட்டமைக்கின்றார்கள் அந்த பண்ணையில். அவங்களுடைய கொள்கையே என்னன்னா, மனிதன், அதாவது நம்ம அந்த முதலாளி அப்படின்னு வச்சுக்கலாமா, அவனோட எந்த கான்டாக்டுமே இருக்கக்கூடாது, அவன் நமக்கு எதிரி, நாமெல்லாம் ஒன்று கூட வேண்டும். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? கரெக்டு. இப்படிலாம் சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பன்றிகள் மட்டும், அது ஏன் பன்றியை கேரக்டராக வச்சாருன்னு தெரியல ஜார்ஜ் ஆர்வெல். பன்றிகள் மட்டுமே அந்த சமதர்ம சமுதாயத்தில் அப்படி அந்த மேல்நிலைக்கு போயிடும். ஆனாலும் அந்த அடக்குமுறை, சுரண்டல் இதெல்லாம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். மற்ற விலங்குகளாக என்னடா மனுஷன் இருக்கும்போதும் இப்படி தான் இருந்தது, அவன் போன பிறகு இப்படி தான் இருக்குது அப்படின்னு யோசிக்கும் போது எல்லாம் ஒழிஞ்சிருந்து பார்ப்பாங்க. அப்போ அந்த அந்த பண்ணைக்குள்ளே ஒரு தனியாக ஒரு பெரிய வீடு மாதிரி ஒன்று இருக்கும். அங்கே இந்த பன்றிகள் எந்த மனிதனை அடித்து துரத்தனோ அவனோட சம்மந்தமே வச்சுக்க கூடாதுன்னு சொன்னாங்களோ, அதே மனிதனோட சேர்ந்து உக்காந்துக்கின்னு பார்ட்டி பண்ணிட்டு இருப்பாங்க.
இதுதான் கம்யூனிசத்தின் உண்மையான முகம் அப்படின்னு அந்த காலகட்டத்திலேயே பெரிய வரவேற்பும் இருந்தது, பெரிய எதிர்ப்பும் இருந்தது. ஆனால் அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலை, நீங்களே படித்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, ஏங்க அந்த காலத்துலேருந்தே அவங்க முதலாளித்துவம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த காலத்துலேருந்தே பாஜக உள்ளே வந்துருவோன்னு யாருமே சொல்லாத காலத்துலேருந்தே அவங்களோட கூட்டணி வச்சுன்னுக்கிறீங்க. அப்போ அந்த ஓட்டு சீட்டு இப்போ புதுசாக நோட்டு கொடுத்தா அந்த முதலாளித்துவம்னாலும் அவங்களோட நீங்கள் போய் கூட்டணி வச்சுப்பீங்க. அந்த கொள்கையெல்லாம் எங்களுக்கு கவலையே கிடையாதுங்க அப்படின்னுவீங்களா? அதில் வேறு சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி எங்களுடைய அந்த பலம் என்ன தெரியுமா, போன தேர்தலை வச்சு நீங்கள் மதிப்பு போடாதீங்க, இவ்வளோ வாக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் செல்வாக்கு மிகுந்த தொகுதிகள் எல்லாம் நாங்கள் போட்டி போடவில்லை. போட்டி போட்டுருந்தா மட்டும் என்ன பண்ணியிருப்பீங்க? இல்லை, நீங்கள் தனியாக ஒரு கூட்டணி, மக்கள் நல கூட்டணி அப்படின்னு அமைச்சு 2016 போட்டி போட்டு என்ன லட்சணத்தில் ஓட்டு வாங்கினீங்க அப்படின்னு உலகத்துக்கே தெரியும். ஆனாலும் திமுகவில் ஏதோ பெரிய மனசு பண்ணி இந்த 2 அதாங்க எம்பி சீட்டு இவ்வளோ சீட்டு கொடுத்துக்கிறாங்க. இந்த 4 சீட்டு கம்யூனிஸ்டுகளுக்கு அப்படின்றது அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜுக்கும் சீட் பர்சன்டேஜுக்கும் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே கிடையாது. இவ்வளோ கொடுத்துமே இவங்க இன்னும் அதிகமான சீட்டு கேட்போம் சட்டமன்ற தேர்தலில், எங்கள் பலம் என்ன தெரியுமா அப்படின்னாங்கன்னா, யானை படுத்தால் குதிரை மட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. யானை படுத்துச்சா அப்படின்லாம் கேட்காதீங்க. தோழர்கள் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. அதனால தான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. சரி, ரைட்டு. திமுக முதலாளித்துவத்துக்கு ஆதரவான கட்சி அப்படின்னா அதிமுக எப்பேற்பட்ட கட்சி, காங்கிரஸ் எப்பேற்பட்ட கட்சி? இல்லை, காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கூட கூட்டணியில் இருந்திருக்காங்க, அதெல்லாம் வரலாறு. இந்த கட்சிகளை இப்படி தொழிலாளர்களுக்காகவே உழைக்கின்ற கட்சிகளா? கடைசியாக ஒன்று கேட்குற அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளை, சிபிஎம் சிபிஐ இந்த 2 கட்சிகளுமே கார்ல் மார்க்ஸ் தான் சொல்கிறீங்க, லெனின் தான் சொல்கிறீங்க, ஏங்கல்ஸ் தான் சொல்கிறீங்க, தொழிலாளர்கள் புரட்சி அப்படின்லாம் சொல்லி நிற்கிறீங்க, முதலாளித்துவத்தை ஒழிப்போம்னு சொல்லி நிற்கிறீங்க, உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் அப்படின்னு சொல்கிற நீங்கள் கட்சியில் இந்த சிபிஎம் சிபிஐ இந்த 2 கட்சியே ஒன்று சேர்க்க முடியலையே. நீங்கள் எங்கெங்கே உலக தொழிலாளர்கள்லாம் ஒன்று சேர்க்க போகிறது? கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானத்தை கீறி வைகுந்தம் போனானான் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இப்போ நம்ம அதை மாற்றி இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சியே ஒன்று சேர்க்க முடியாதவங்க தான் உலக தொழிலாளர்களை சேர்க்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லணும் போல இருக்குது. எதுக்கு 2 பேரும் பிரிஞ்சிங்க? இப்போ ஏன் 2 பேரும் பிரிஞ்சே இருக்கீங்க? 2 பேருமே கம்யூனிஸ்ட் அப்படின்னா ஏன் இன்னும் சேராமல் இருக்கீங்க? நீங்களே சேரலைன்னா தொழிலாளர்கள் எப்படி சேருவாங்க? இதுக்கெல்லாம் தோழர்கள் விடை கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியல. மறுபடியும் அண்ணன் திருமாவர்கள் தான். அவர் அடுத்த குழப்பம் என்னென்னா, அதாவது விஜய் அவர்கள் திமுக பாஜக இவங்க 2 பேரும் எங்களுடைய கொள்கை எதிரி, அதனால் அவர்களுடன் கூட்டணி கிடையாது அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. ஆனால் அதிமுகவை அந்த மாதிரி சொல்லலை. ஒருவேளை அதிமுகவை தோழமை கட்சியாக நினைக்கின்றாரா விஜய் அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கிளப்பி இருக்கின்றார். சரிங்க, சந்தேகம் தானே கேட்டுக்கிறாரு, இதில் என்ன குழப்பம் அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதிமுகவுடன் சேருவதில் பிரச்சனை இல்லை, பாஜக தான். இப்போ சொல்லுங்க, பாஜக தான் பிரச்சனை, அப்போ அதிமுகவுடன் சேருவதில் பிரச்சனை இல்லை யார் சொன்னான்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ இதை எப்படி எடுத்துக்கிறது? இந்த மதுவுக்கு எதிராக போராடுவதற்கு முன் வந்தால் அதிமுகவுடன் இணைந்து போராட தயார், இதுவும் அண்ணன் தான் அவர்கள் சொன்னார் நினைக்கிறேன். அப்போ இப்படி அதிமுகவை தோழமையாக அண்ணன் திருமாவர்கள் நினைக்கின்றாரா அப்படின்னு அந்த சைட்லேருந்தோ இல்லை இந்த சைட்லேருந்தோ திருப்பி கேட்டால் என்ன பண்ணுவார்? அந்த மது போதை ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று நடத்தினாருங்க. அப்போ கூட என்ன பண்ணார், ஒன்று சொன்னார், கம்யூனிஸ்டுகளுக்கு இந்த மதுவிலக்கு இந்த கொள்கையில் நம்பிக்கை இருக்கின்றது, அதிமுகவுக்கு இந்த கொள்கையில் நம்பிக்கை இருக்கின்றது, அவர்களுடன் இணைந்து போராடலாம் அப்படின்னு வேற அண்ணன் சொன்னார். எப்படிங்க, அப்போ நீங்களும் அதிமுகவை தோழமை கட்சியாக நினைக்கிறீர்களா அப்படின்னு திமுகவில் ஏதாவது கேட்டு போட மாட்டாங்க? இப்போ கேட்க மாட்டாங்க. நாளைக்கே நீங்கள் எங்களுக்கு இந்த 6 சீட்டு பத்தாது, 10 சீட்டு பத்தாது அப்படின்னு சொன்னால் ஒரு வேளை கேட்கலாம் இல்லையா? அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன். அப்போ நாமளே அதிமுகவை தோழமை கட்சியாக நினைப்பது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி விட்டு விஜயை பற்றி நீங்கள் இது மாதிரி குறை சொன்னால் எதுக்காக இந்த குறை அப்படின்னு புரியல. இதுதான் என்னுடைய குழப்பம். சரி, அடுத்த குழப்பம் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? அதிமுகவில் அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா அவர்கள் அவர் என்ன சொல்லுகிறாரு, தமிழகத்தில் பாஜக என்றைக்குமே காலூன்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் இன்னும் அதிமுகவில் தான் இருக்காரா, இல்லை அதிமுகவை விட்டு போய்விட்டாரா? அது ஒரு பெரிய குழப்பம். இவர் சொன்ன கருத்து கட்சி எப்படி ஏற்றுக்கொள்கின்றதா அப்படின்னா அவரே அதுக்கும் விளக்கம் கொடுத்துட்டாரு. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போது என்னுடைய அடுத்த குழப்பம் என்னென்னா, பாஜகவில் யாராவது ஒருத்தர், தலைவர் இல்லை அவரை விட்டுருங்க, அவர் பாவம், அவர் எதுவும் சொல்ல மாட்டார், வேற யாராவது ஒரு நிர்வாகிகள் அவங்க அதிமுகவில் தனித்தின்றி என்றைக்குமே இனிமேல் ஆட்சியை பிடிக்க முடியாது தமிழகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னா
அதிமுகவில் இருக்கவங்கெல்லாம் சும்மா இருப்பாங்களா? அட்லீஸ்ட் தலைவர்கள் சும்மா இருந்தாலும் நாங்கள்லாம் ஆதரவாளர்கள், அனுதாபிகள், எங்கள் ரத்தம் வந்து சிவப்பு மட்டும் இல்லை, வெள்ளை, கருப்பு, சிவப்புன்னு 3 நிறத்தில் ஓடுது அப்படின்லாம் சொல்கிறவங்க சும்மா இருப்பாங்களா? அப்போது அன்வர் ராஜா அவர்கள் சொன்னதுக்கு இவர்களுடைய நிலைப்பாடு என்ன? சரி, காலூன்ற முடியாது பாஜக சொல்லிட்டீங்கல்ல. இப்போ பாஜக கூட இந்த தனியாக நின்று ஒரு எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சிருக்காங்க, அதுவும் வரலாறு. அதே மாதிரி அதிமுக கூட்டணியில் இருந்தும் 4 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அப்போது அதிமுகவில் 1/4 பங்கு பாஜக அப்படின்னு சொல்லலாமா? அதிமுகவில் அரை பங்கு பாஜகன்னு சொல்லலாமா? ஏன்னு நான் சொல்கிறேன்னா, அதிமுக 4 சீட்டு ஜெயிச்சது கூட்டணியோட, பாஜக 1 சீட்டு ஜெயிச்சது தனியாக எம்எல்ஏ சீட்டு. ஞாபகம் வச்சுக்கணும். என்னங்க 4 சீட்டு, 4 சீட்டு காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கினது ஜெயிச்சது தான் அதிமுகவுடைய சரித்திரம். அதை மறந்துடக்கூடாது. தனியாகவே நின்று ஜெயிச்சு காட்டினது பாஜகவுடைய சரித்திரம். அதையும் மறந்து விடக்கூடாது. எம்பி சீட்டில் கூட்டணியோடு சேர்ந்து பாஜக ஒரு இடத்தை வெல்கிறார்கள் 2014. அப்போ வந்து பாஜக அதிமுக கூட்டணியில் இல்லை. 19 பாஜக அதிமுக கூட்டணியில் வருகின்றது. அப்பவும் ஒரே சீட்டு ஜெயிக்கிறாங்க இந்த என்டிஏ கூட்டணி. அது வந்து ஓபிஎஸ் அவர்களுடைய மகன் மட்டும் ஜெயிக்கிறாரு. அப்போது அதிமுகவும் பாஜகவும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாமா? இல்லை, அந்த நம்பர்ஸை பார்த்தா அப்படி தானே தெரியுது. அதை கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? காலூன்ற முடியாத கட்சிக்கு நீங்க ஏன் கோலூன்றி போய் துணை போகின்றீர்கள்? இதுக்கு அன்வர் ராஜா அவர்கள் பதில் சொல்வாரா? காலூன்ற முடியாத பாஜக தான் அதிமுகவை போன பாராளுமன்ற தேர்தலில் பல இடங்களில் அடித்து 3வது இடத்துக்கு தள்ளியது. காலூன்ற முடியாதுன்னு நீங்கள் சொல்கிற பாஜக தான் பல இடங்களில் 2வது இடத்துக்கு வந்தது. பிரதான எதிர்க்கட்சி அப்படின்னு சொல்லிக்கிற அதிமுக அதனுடைய ரிசல்ட் என்னன்றதை பார்லிமெண்ட் எலெக்ஷன் 2024 பார்த்தீங்கன்னா தெரியும் யார் காலூன்ற முடியாது அப்படின்னு. காலூன்ற முடியாத கட்சியை எதுக்குங்க நீங்கள் சேர்த்து வச்சு நிற்கிறீங்க? வானாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே? இல்லை வந்து கட்சி ஏற்றுக்கலை அப்படின்னு சொன்னால் எனக்கு கட்சியே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே? இப்படி கட்சிக்குள்ளேயே உட்காந்தீங்கன்னு கூட்டணியை பற்றி தப்பாக பேசுறது, இல்லைனா வந்து கூட்டணி கட்சிகளை பற்றி தப்பாக பேசுறது, கூட்டணி கட்சியின் தலைவர்களை பற்றி தப்பாக பேசுறது, இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த கூட்டணி எங்கேருந்து விளங்கும்? இதில் வேற தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு வேற எடப்பாடியார் அவர்கள் சொல்லின்னுக்கிறாரு. போகிற போக்க பார்த்தா எதிர்கட்சியாவது வருவாங்களா அப்படின்றதே பெரிய சந்தேகமாக இருக்குதுங்க. இவங்க அப்படித்தான் பண்ணின்னுக்கிறாங்க. இதில் நான் நேற்றுக்கு அந்த சேனல் பேட்டியில் சொன்ன மாதிரி அந்த ஐபிஎல்ல நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது பாருங்க, இவங்க இவ்வளோ ரன் ரேட்டில் தோக்கணும், இவங்க அவ்வளோ ரன் ரேட்டில் ஜெயிக்கணும், இப்படிலாம் இருந்தால் சிஎஸ்கே ஃபைனலுக்கு போகும் அப்படின்ற மாதிரி அதிமுக பாஜக பண்ணுற குழப்பத்தில் தாவேகாவுடைய ஓட் ஷேர் அப்படின்றது அப்படியே சும்முன்னு ஏறிடும் போல இருக்குது. இவங்க எல்லாம் வந்து திமுகவை குறை சொல்லின்னு இருக்கிறாங்க. பாருங்க, ஓட்டை பிரித்து மறுபடியும் ஆட்சிக்கு வருவதற்காக திமுக தான் வந்து தாவேகாவை உருவாக்கி இருக்கின்றார்கள் அப்படின்னு. அது நிஜமா பொய்யான்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனால் தாவேகாவுடைய ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு காரணம் அதிமுக பாஜக இவங்களுடைய செய்கிற விஷயங்கள் ஆர் செய்யாத விஷயங்கள், அதுதான் காரணமாக இருக்க போகின்றது. என்ன கேட்டால் 26 தேர்தல் முடிச்ச பிறகு விஜய் அவர்கள் இந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றாரோ இல்லையோ, அதிமுக பாஜகவுக்கு நிச்சயமாக நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த நிலைமையை நோக்கித்தான் இந்த கூட்டணி போய்கொண்டிருக்கின்றது தமிழகத்தில். மறுபடியும் அண்ணன் திருமாவர்கள் அவர் என்ன சொல்கிறாரு, விஜய் அவர்கள் அவர் வந்து அந்த பரந்தூர் மக்களுடன் கோட்டையை நோக்கி சென்று போராடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா, இதை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் என்ன குழப்பம்ன்றீங்களா? சொல்கிறேன். இப்போ அந்த பரந்தூரில் விமான நிலையம் வரணும் அப்படின்றது திருமாவர்களுடைய ஸ்டாண்டா, இல்லை வரக்கூடாதுன்றது அவருடைய ஸ்டாண்டா? இதுதான் என்னுடைய கேள்வி. பரந்தூரில் ஏர்போர்ட்டு கட்டாயம் வேணும் அப்படின்னு திருமாவர்கள் உறுதியாக இருந்தாருன்னு சொன்னால், விஜய் அவர்கள் போராட்டம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னதுங்க போராட்டம்? கட்டாயம் ஒரு ஏர்போர்ட் வேணுங்க, அப்போதாங்க வந்து வளர்ச்சி வரும். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? சென்னை ஏர்போர்ட் வந்து இதுக்கு மேலே அந்த இடத்துல வந்து டெவலப் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி வளர்ச்சி திட்டங்களை எல்லாம் நீங்கள் தடுத்து கொண்டே இருக்கக்கூடாது. போன ஆட்சியில் திமுக பண்ண மாதிரி அப்படின்றத சொல்லாமல் சொல்லலாம், இப்படி பேசியிருக்கணும். இல்லை பரந்தூரில் விமான நிலையம் வருவது தப்புங்க, அதெல்லாம் வரக்கூடாதுங்க அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா அந்த பரந்தூரில் இருக்க அந்த விவசாயிகள் வந்து எத்தனை நாளாக வருஷக்கணக்கில் போராட்டம் பண்ணின்னுக்கிறாங்க. அங்கே போயிட்டு உங்களுக்காக நான் நிற்கிறேன், உங்களுக்காக நான் குரல் கொடுக்கிறேன், தோழமை சுட்டாது சுட்டுறேன் அப்படின்னாது சொல்லியிருக்கணும். அதுவும் இல்லை, இதுவும் இல்லை. இன்னைக்கு டகால்னு வந்து விஜய் அவர்கள் போராடுவேன்னு சொல்வதை நான் வரவேற்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை விஜய் அவர்கள் கோட்டையை நோக்கி அந்த பரந்தூர் விவசாயிகளுடன் அப்படியே போனார் அப்படின்னு சொன்னால், அப்படியே அவரை வரவேற்று அப்படியே அந்த கூட்டத்தோடு கலந்து கொண்டு அப்படியே அந்த கூட்டணியிலையும் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு பிளானா?
இதுதான் நான் சொன்னேன், கூட்டணிலாம் செட்டில் ஆயிடுச்சுன்னு யாரும் நினைக்காதீங்க. எலெக்ஷன் நெருங்க நெருங்க யார் யார் எங்கெங்கே போவாங்க, எங்கெங்கே இருப்பாங்க அப்படின்றத இன்னைக்கு யாரும் சொல்ல முடியாது, ஞாபகம் வச்சுக்காங்க. இல்லாட்டா எதுக்குங்க இவர் அதை வரவேற்கணும்? ஒரு பக்கம் நாடானா அதிமுக போராடினால் நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்றாரு. அந்த மது விலக்கு பழசு ஞாபகம் இருக்கா? இன்னொரு பக்கம் என்னடானா விஜய் வந்து மக்களை எதிர்த்து கோட்டையை நோக்கி சென்று போராடினால் அதை வரவேற்கிறேன் அப்படின்றாரு. இப்போ நான் கேட்குறேன், இந்த பரந்தூர் விவசாயிகளை கூட்டுன்னு கோட்டையை நோக்கி போராடுவேன் அப்படின்னா யாரை எதிர்த்து போராட போறாரு விஜய்? இப்படி ஒன்றியே அரசா? இல்லைல்ல, நீங்கள் கூட்டணியில் இருக்கின்ற, அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற, இன்றைக்கு ஆட்சி கட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற திமுகவை எதிர்த்து தான் அந்த போராட்டம். அப்போ திமுகவை எதிர்த்து ஒருத்தர் போராட்டம் பண்ணுறேன்றாரு, நீங்கள் வந்து அதை வரவேற்கிறேன்றீங்க. இல்லை எங்கேயோ அப்படியே மண்டையை லேசாக குடையுது இல்லை? இப்போ புரியுதுங்களா? குழப்பத்தோட உச்சத்துக்கே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. சரி நண்பர்களே, இந்த குழப்பம் அப்படின்றது ஐயோ எனக்கு தான் வந்துச்சு அப்படின்லாம் பயப்படாதீங்க. இந்திய வாக்காளர்கள் அத்தனை பேருக்கும் காலங்காலமாக இருந்து வருகின்ற ஒரே வியாதி இந்த குழப்பம்தான். ஆனால் இந்த குழப்பத்தில் நம்ம மயங்கி விடக்கூடாது. அதுக்காகத்தான் அந்த ஔவை சண்முகியில் மணிவண்ணன் தெளிய வச்சு அடிப்பார்ல, அந்த மாதிரி நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கேப் விட்டு பஞ்சு குத்துனுக்கிறோம். சரி, இந்த குழப்பமெல்லாம் தீரணும் அப்படின்னா நாம் கொஞ்சம் யோசிக்கணும். சார் அதுக்கெல்லாம் எங்கே டைம் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? அதுவும் கரெக்டு தான். மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். வணக்கம்.